செய்திகள் தகவல்களை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தலாம். அதற்கு இந்த அளவுதான் தூரம், இவ்வளவுதான் கால அவகாசம் என்ற ஒரு தூர அவகாசம் என்ற ஒரு தூர குறிப்பிடு வந்து ஹதீஸ்ல லிமிடேஷன் கிடையாது. இவ்வளவு தூரம்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சு சொல்லி காமிச்சேன். அது கூட அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் லிமிடேஷன் என்ன சொல்றது, சிட்டியில நான் சொல்லி காமிச்ச ஆரம்பத்திலே பெரிய பெரிய சிட்டியில வரும்போது வந்து சிட்டியில வந்து 150 கிலோமீட்டர் உள்ள சிட்டியெல்லாம் வந்து உள்ளடக்கும் போது ஒரு சிட்டியா வந்துடும். அப்ப ஒரே ஊரா தான் கணிக்கப்படும். நம்ம வந்து மெட்ராஸ் சொல்லும் போது இல்லங்க இது மெட்ராஸ் இல்ல, இது வந்து வேற ஊரும் சொல்ல மாட்டோம் நம்ம வந்து, சரியா? அப்ப அந்த மாதிரி வந்து பெரிய ஊருக்கு வரும்போது அந்த பெரிய ஊருக்கு ஒரு சட்டம், 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஒரு ஊருக்கு ஒரு சட்டம், இங்க இருந்து திருநெல்வேலிக்கு மதுரைக்கு ஒரு சட்டம், அதே சமயத்தில் திருநெல்வேலி மதுரை இணைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு சட்டம் சொல்லி வரும்பொழுது நிச்சயமான முறையில் குழப்பம் ஏற்படும் என்பது எங்களுடைய கருத்தாக சொல்லி இது தொகுப்புரையை அபு அப்துல்லா சாஹிப் வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு அவரை கொடுக்கிறேன். சகோதரர்களே, இப்போ நமக்கு மத்தியில் ஏறக்குறைய 5 மணியிலிருந்து இப்போ 2 மணியாக போது வரைக்கும் நடந்த அதனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு தரப்பார் பிறையை கண்ணால் பார்த்து அவங்க ஊர்ல பார்த்து அதுபடிதான் செயல்படணுங்கிறதும், மறுதரப்பார் பிறை பிறந்த செய்தி எங்கிருந்து கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்று செயல்படலாம். அந்த இரவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் ரமலானுடைய முதல் இரவு. பகல் இருக்கக்கூடியவர் ஷாபானுடைய கடைசி பகல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல் இரவாக அந்த இரவு கிடைக்கும். ஆக ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவுக்குள்ள உலகத்தில் உள்ள அனைவருமே ரமலான் மாதத்துக்குள் நுழைந்து விடுவார்கள். அதல்லாத நிலையில எதிர்பார்ப்பு சொல்லக்கூடிய வாதத்துடைய அடிப்படையில் ஏற்றுக்கொண்டதா இருந்தா 24, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பகல் ஒரு இரவுக்குள்ள உலகம் அனைத்தும் ரமலானுடைய மாதத்தை அடைய முடியாது, வித்தியாசப்படுது. அந்த அடிப்படையில நாள் வித்தியாசப்படுது, லைலத்துல் கத்ருடைய நாளும் வித்தியாசப்படுது. அப்பொழுதுதான் வித்தியாசம் ஏற்படுது. மற்றபடி அவர் சொல்றது மாதிரி செய்தியை உடனே ஏற்று செயல்படுறதுனால 28 நோய் வருது அப்படிங்கிறதுக்கு அவர்களா கணிச்சு சொல்லக்கூடிய அது ஒரு கற்பனையா இல்லாம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அவர்களா எந்த ஆதாரத்தை இதுவரை தரல. அது 30 நாள் 29 நாள் தான் வருது. 29 28 வரவே திரும்பி தெரிஞ்சோன்னா அவங்க 28 20 சொல்லியிருக்காங்க, கீரல் வந்து தட்டு போல. அது அவங்க இஷ்டம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அடுத்த ஒரு விஷயத்தை இன்னும் நோக்கத்தோடு எப்படி சொல்றங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியாத முறையில் அதை கிரிட்டிசைஸ் பண்றது புத்திசாலித்தனம் அல்ல. இப்போ வந்து ஒரு அளவுல வந்து அந்த இரவு பொறுத்த மட்டும் நாம சொன்னது இரவுல செய்தி வர்றதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதை காரணமா சொன்னா, விழுந்ததும் கூட அந்த செய்தி வந்து ஏத்துக்காங்க. அதே போல இது ஒரு செய்தி அந்த அடிப்படையில் சொன்னாங்க. அந்த இடம் நோம்ப விடுறதுக்கு தான் அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல நோம்பு பிடிக்கக்கூடிய நிலையில இருக்குது. எனவே உண்மையிலே எங்களுடைய சார்பு முடிவு என்னன்னு சொன்னா, அதாவது ரமலானுடைய மாதத்தை எவர் அடைகிறாரோ அவர் மீது நோன்பு நோற்பது கடமையாக இருக்கின்றது. அப்ப ரமலானுடைய இரவுல ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு செய்தி 6 மணிக்கு கிடைச்சாலும் சரி, 7 மணிக்கு கிடைச்சாலும் சரி, 8 மணிக்கு கிடைச்சாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு கிடைச்சாலும் சரி, ஆக அவர் அந்த இரவுல இருக்கிறாரு, அந்த ரமலான் மாதத்தையுடைய இரவை அடைந்து விட்டாரு. அவர் விடிந்தால் நோன்பு வைப்பது அவர் மீது கடமையாகும். அப்படி அந்த ரமலான் மாதத்தை அடைந்த செய்தி தெரிந்து பிறந்தும் கூட அவர் நான் அதை அடையவில்லை என்ற இடத்தில் அருகில் நோன்பை விடுவாரேயானால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்விடம் குற்றவாளியாகின்றார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றார். அவர் ரமலானுடைய மாதத்தில் இரவினுடைய முதல் இறந்தும் நோன்பு நோக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கிறார். இதுதான் உண்மையான நிலை. ஆக இந்த நிலையில நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்த கருத்து நம்ம வர்றதா இருந்தா இந்த செய்தியை ஏற்று நம்ம செயல்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை ஏற்று செயல்பட்டு இருக்கிறதுக்குள்ள ஆதாரம் ஒண்ணு கிராமவாசிகளுடைய ஆதாரம், இன்னொன்னு அந்த வாகன கூட்டத்தாருடைய ஆதாரம். வாகன கூட்டத்தார்களுக்கு தான் அது உபதேசம் செய்யப்பட்டதே அல்லாமல், அதாவது என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வாதம் தவறான வாதம். உண்மையிலேயே நோன்பு விடும்படியும் ஈதுகாவுக்கு செல்லும்படியும் கட்டளையிட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்கள் சம்பந்தப்பட்டதே அல்லாம வாகன கூட்டத்தார் சம்பந்தப்பட்டது அல்ல. வாகன கூட்டத்தார் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதா இருந்தா அவர்கள் அதுக்கு அடுத்த நாள் போய் 3வது நாள் அங்க தொழுகிறத விட இங்கே ஈதுகாவில் தொழுதுட்டு போகணும்னு சொல்லியிருக்க முடியுமோ, அவங்களுடைய ஈதுகாவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லது அந்த அவர்களுடைய ஈதுகாவில் போய் தொழக்கூடிய அளவுக்கு அந்த ஈதுகா அப்படி ஒன்றும் பெரிய ஒரு பரிசுத்தமானதோ அல்ல அங்கதான் போய் தொழுங்கிற எந்த ஷரத்துமே கிடையாது. அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால இங்கே தொழுகிறது தான் ஏற்றம். அப்ப எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால அவர்கள் நபி தோழர்கள் எல்லாரும் தொழக்கூடிய இருந்தால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. இல்லைண்டா அந்த நபி தோழர் அவர்கள் வந்து அந்த வாகன கூட்டத்தார்கள் வந்து நோன்பை விட்டுட்டு வந்திருந்த நிலையில்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு மற்றிட்ட கட்டளையாக இருக்க முடியுமா இல்லாம மற்றபடி அந்த அமரகும்ங்கிற அந்த ஒரே வார்த்தையை வச்சுக்கிட்டு அது அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டதுங்கிற வாதம் தவறான வாதம், ஏற்க முடியாத ஒரு வாதம். ஆக என்னுடைய இறுதி முடிவு இந்த இதுல நாங்க என்ன முடிவுல இருக்கோம்னு சொன்னா, நாங்க எந்த வாதத்தை எடுத்து வச்சோமோ
அதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குது. பிறைய பார்த்த செய்தி எங்கிருந்து கிடைச்சாலும் அதை போய் நோக்க வேண்டும். அப்படி நோன்பு நோக்காமல் எவர்கள் அந்த பகலை பாழாக்குகின்றார்களோ அவர்கள் குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாறு செய்கின்றார்கள். ரமலானை அடைந்து கூட நோன்பு நோக்காமல் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள், குற்றவாளி ஆகிறார்கள். அது தவறு என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த முடிக்கிறதுக்கு அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒரு அடிப்படையிலான விவாதத்தை நாம் இரு தரப்பிடம் தொடங்கி, அதாவது ஏறக்குறைய 2 பேருமே குர்ஆன் ஹதீஸ் மாற்றம்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்கம் உள்ளவங்க தான் நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் சேர்ந்து ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடு காரணத்தினால நம்ம அதை கலைகிறதுக்காக ஒற்றுமைக்காக நம்ம பாடுபட்ட ஒரு நிமித்தமாக இந்த விவாதத்தை ஏற்பாடு நடத்தினோம். இந்த விவாதத்துல நான் பங்கேற்றுக் கொண்ட தரப்பின் செல்வாக யாராவது சோதர்கள் தவறாக பேசியிருந்தாலோ அல்லது தவறான எண்ணம் போன்று உங்களுக்கு ஒரு கட்சி அளித்திருந்தாலோ அதை அல்லாஹ்வுக்காக நம்புறதுக்குமாறு என்னுடைய தரப்பின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 2 தரப்பு வாதங்களையும் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எது உண்மை என்று வழங்கிக் கொள்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதன் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு செயல்படும் பாக்கியத்தை தருவதற்காக துஆ செய்து கொள்கிறோம். மற்றும் விவாதங்களை பற்றி வெளியில் நின்று தற்போது சர்ச்சை செய்து கொண்டிருக்காமல் இன்ஷா அல்லாஹ் இரவு நேரமாகிவிட்டதால் அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். நாங்க வந்து மக்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வாக்குவாதத்துக்கு வந்தோம். நாங்க வேற எந்த உள்நோக்கங்கள் கிடையாது. எங்களுடைய சகோதரர்கள் தவறான கொள்கை இருக்கிறாங்க, அவங்க தவறான முடிவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்மையை சொல்லணுங்கிற ஒரே கணக்காக தான் வந்தோம். நாங்கள் பேசும்போது நாங்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தரக்குறைவாகவோ புண்பட முடியாமல் நாங்கள் பேசலை. அப்படி நாங்கள் பேசியிருந்தா நீங்கள் அதுக்காக அல்லாவுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க. நாங்கள் கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். நாங்கள் அனைவர் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அல்லாவுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கிறோம். நாங்கள் ஏதாவது பேசிக்கிறோம். மாற்று மருத்துவர்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நாமெல்லாம் சகோதரர்கள். விவாதங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். விவாதம் வந்து நமக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக, சத்தியம் என்னது அப்படின்னு தெரியறதுக்காக, மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விவாதம் பண்ணோம். நாம எல்லாம் சகோதரர்கள் தான். அந்த சகோதரத்துவம் இன்னும் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சத்திய மார்க்கத்தை சத்தியம் தூய அடிகளாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விவாதத்தை ஏற்படுத்தணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நாம அறிஞ்சிட்டோம். மக்கள் ரொம்ப நல்லா அறிஞ்சிருப்பாங்க. மார்க்க அறிஞர்களுடைய வாக்குவாதங்களை டிவியில் கேட்டவங்க, வீட்டில் கேட்டவங்கலாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. இதனுடைய முடிவை வந்து நான் ஏற்கனவே அறிஞ்சிருந்தேன். முடிவு ஒன்று நான் சொல்ல முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு நான் மாத அறிஞர் கிடையாது. நடத்தி தர சொன்னாங்க, நான் நடத்தி கொடுத்தேன். நான் நடத்தினது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் எல்லோருமே இங்கே அல்லாவுக்காக பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு முடிவு இல்லை. இன்ஷால்லா இன்னொரு தடவை நாம் ஜெயலலிதா அவர்கிற டைம் வாங்கி இதை கண்டினியூ பண்ணுவோம். இன்ஷால்லா அதுக்கு ஏதாவது கிடைக்குமா, இன்னும் கண்டினியூ பண்ணணும்னா பண்ணி சரி கிடைக்கிறாலும் செய்யுங்க. சத்தியம் நமக்கு முக்கியம். எல்லாருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒன்று. அதுக்காக தான் தகுதியை ஏற்றுக்கிட்டோம். நம்ம தௌஹீதுக்கு வந்ததுடைய காரணமே ஆரம்பத்தில் வந்து நம்ம ஷிர்கில் இருக்கோம், எல்லா விதமான அதாவது திட்டத்தில் இருக்கோங்கிறதுக்காக நம்ம தௌஹீதுக்கு வந்தோம். ஆகவே அந்த இடம் நம்ம உண்மையான ஒரு கொள்கை பிடிப்போட, அந்த கொள்கை பிடிப்போட எது சத்தியம் தெரிஞ்சு அதன் அடிப்படையில் எல்லா விஷயத்துலையுமே சின்ன விஷயமா இருக்கட்டும், ஆரம்பத்திலே நம்ம விரல வச்சுக்கிறது எல்லாமே சிறு விஷயமாக இருந்தாலும் நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைப்படி நாம நடக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் அடிப்படையில் இந்த இதை நடக்கும். இதுல யாரும் அதாவது யாரும் யாருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பகைமை உணர்வோட தான் நடத்தப்படுது. அது நல்ல
சத்தியம் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுல ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம், தொடர்ந்து கொள்ளலாம். ஏன்னா முடிவு கிடைக்கல, முடிவு கிடைக்கிற வாய்ப்பு இன்னும் குறுகிய காலத்தில் கிடைக்குமான்னு தெரியல. ஆகவே மக்கள் அவர்கள் பார்த்துட்டாங்க, சகோதரர்கள் வீட்டிலையும் பார்த்துக்காங்க. அவர்கள் அந்த முடிவை 2 பேருடைய வாதங்களையும் கேட்காங்க. அவர் எந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டியதான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. சுகாதார அஸ்ஸலாமு அலைக்கும்.